இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ பாவத்தை விட்டு என்னை நோக்கி வா, அவ்வளோதான். ஒரே கொஸ்டின், ஒரே ஆன்சர். பாவத்தை விட்டு மனம் திரும்ப. நீங்கள் தான் அடிச்சிங்களே, திரும்பு திரும்பு பிரதர், அடிங்க அந்த மியூசிக்க. திரும்பு திரும்பு மனம் திரும்பு. பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அதான் சத்தியம். அந்த திருப்புதல் தான் நமக்கு வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனை. அல்லேலூயா. ஆகவே பாவத்தை விடுகிறவன் பாக்கியவான். பாவத்தை விடுகிறவன் விசுவாசத்தினுடைய பொறுமை இருக்கும், சோதனையுடைய சகிப்புத்தன்மை இருக்கும். அவனுக்குள்ளே கோபம் வராது. அவனுக்குள்ளே கோபம் வராது. சோதிக்கிறவன் கொஞ்ச நாள் சோதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். சாத்தான் எப்படியாவது மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சாத்தான் உள்ள வருவான். அது ஆம்பளைங்கிட்டே வருவான், பொம்பளைங்கிட்டே வருவான். அவனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது கொல்லணும் என்பதுதான். ஆனால் கொல்ல முடியலைன்னு நினைச்சதுமே அவன் ஓடிடுவான். எப்போ விசுவாசத்தில் நம்முடைய பொறுமை ஏற்படுகிறதோ, எப்பொழுது சோதனையில் சகிப்புத்தன்மை ஏற்படுகிறதோ, ரெண்டு தான் ஜீவ கிரீடங்கள், ஜெயம். இதை பார்த்ததும் பிசாசு ஓடி போயிடுவான். எப்படி சோதிச்சாலும் இவன் சாக மாட்டான்னு தெரிஞ்சா அடுத்த பலவீனமான பாத்திரத்தை தேடி பேய் ஓடி போயிடும். அம்மை பார்த்தல ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன். ஒரு முடான், புது கடை. அவர் சொன்ன அருமையான ஒரு சாட்சி, அது என்னை பிரமிக்க வைத்தது. ஃபோனில் ஜோம் பண்ணிட்டே இருப்போம், அழகாக பேசுவார். இப்படி இருக்கிறாரா என்று கூட தெரியாது. ஆனால் அந்த சாட்சி என்னை மெய்சில் இருக்க வைத்தது. நமக்கெல்லாம் ஒரு தலைவலி வந்தால் டாக்டர் வேணும் இல்லையா? சின்ன வயிற்று வலி வந்தால் நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணும். யூரில் கொஞ்சம் டிஃபரெண்ட் வந்தால் நமக்கு கிம்ஸ் வேணும். முதுகில் கொஞ்சம் வலி வந்தால் நமக்கு ஆர்த்தோ டாக்டர் வேணும் இல்லையா? இப்படி தானே? அப்போ உங்கள்கிட்ட என்ன விசுவாசம் இருக்கிறது? விசுவாசம் இல்லாத பிள்ளைகள் நீங்கள். அந்த சகோதரனை நாங்கள் பார்க்க சென்றோம், அழைத்தார், கடந்து சென்றோம். இந்த கருச்சேர்ப்பு மருத்துவமனை இருக்குல்ல, அதாவது மிருகம் மாட்டு மருத்துவமனை, அங்கே ரெண்டு கம்பி கட்டியிருப்பாங்க இல்லையா? மாடை உள்ளே விட்டுறது கட்டியிருப்பாங்க இல்லை பிரதர்? போட்டு குறுக்கியவருக்கு, மாடு வெளியே வராமல் இருக்கு, குறுக்கிய ஒரு கம்பியும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டு கம்பியில் அவர் பிடிச்சிட்டு நிற்கிறார். வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறார், சின்ன வீடு தான், வீட்டுக்குள்ளே வச்சிருக்கார். இப்படி நிற்கிறார். நான் கீழே பார்க்குறேன், காலை காணோம். எவ்வளோ வேதனையான ஒரு சம்பவம். ரெண்டு காலும் இல்லை, தொங்கி நிற்கிறார். எவ்வளோ நேரம் பிரதர் நீங்கள் தொங்கி நிற்பீங்க? எனக்கு எவ்வளோ நேரம் நிற்க தோணுதோ அவ்வளோ தூரம் நான் நிற்பேன். அப்புறம் போய் படுத்துக்கிடுவேன். ஜம் பண்ணி படுத்துடுவார். கால் என்னாச்சு பிரதர்? அது வெளிநாட்டில் ஒரு கட்டிட பணியில் மேஸ்திரி பணி செய்யும்போது கீழே விழுந்து கால் சேதமடைந்து விட்டது, செயலற்று போய்விட்டது. என் அம்மா ஒரு கூலி தொழிலாளி, ஊராக கடன் வாங்கி முடிந்த அளவுக்கும் கல்யாணம் ஆகாத எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ கடன் எங்கள் தலைக்கு மேலே நிற்கிறது. கடன் எங்கள் தலைக்கு மேலே நிற்கிறது. என்னுடைய வலியை உணர்ந்து இனி இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது என்று மனமுடைந்து என் தகப்பனார் விஷம் மறித்து விட்டார். இதோ அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கல்லறை, சின்ன இடம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், வேறு மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். அக்காலத்தில் உங்களுடைய செய்தியை கேட்போம், உங்கள் புத்தகத்தையும் படிப்போம். அக்காலத்தில்
2004, 5, 6 ஏதோ ஒரு டிவியில் கொஞ்சம் கொடுப்போம். அந்த நேரம் நம்ம டிவியில் ஒரு முறையாவது உங்களை பார்க்க வேண்டும் என்று அழைத்தேன் என்று சொல்லி அவர் அழைத்த நேரத்தில் தான் இவ்வளவு சம்பவங்கள் தெரிந்தது. எல்லாம் இழந்து விட்டாலும் அவருடைய முகத்தில் அவர் புன்னகையை இழக்கவில்லை. இவ்வளோ சொத்துக்கள் இழந்து விட்டோம், கடன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது, இன்னும் வயதுக்கு வந்த 2 பெண் பிள்ளைகள் திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிறார்கள், அம்மா வீட்டு வேலைக்கு போகிறார்கள். எப்படி இந்த குடித்தனம் நடக்கும் என்ற சந்தேகம் இல்லாமல் அவன் திடகாத்திர நம்பிக்கை உடைய ஒரு மனிதனைப் போல புன்னகையோடு நிற்கிறார். கலங்கி போய் நிற்கிறேன் நான். ஹவ் இஸ் பாசிபிள்? இப்போ எனக்குள்ளே இயேசு என்று சொன்னார். உற்சாகமா கையை தட்டுங்க. அவனுடைய பலவீனங்களை எல்லாம் தேவன் எடுத்து விட்டார். இப்பொழுது அவனுடைய சஞ்சாரம் எல்லாம் கர்த்தரிடத்தில். இந்து மார்க்கம் என்று சொல்லுகிறாயே, எப்படி இயேசு கிறிஸ்துவனை அறிந்தாய் என்று சொன்னால் வெடிகுண்ட தலையில போட்டது மாதிரி அடுத்த ஒரு இன்ப அதிர்ச்சியை அவர் போடுகிறார். நாங்களும் தேவனை அறியாத காலம் தகப்பனார் இறந்த பொழுது என் தாய் சொல்லுவாள், வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுவோம், வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுவோம், இனி நமக்கு யார் இருக்கா, உன்னால ஒரு வேலை செய்து பிழைக்க முடியாது, வயதுக்கு வந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, எனக்கோ கிட்டத்தட்ட 60 வயதாகிவிட்டது, நானே தளர்ந்து விட்டேன், சாப்பிடலாம், ஆனால் நமக்கு வாழ்க்கையே இனி கிடையாது, வாழ்க்கையே இனி கிடையாது. ஆகவே மகனை செத்து போயிடுவோம், அப்பா போன இடத்திற்கு நாமும் கடந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் விஷத்தை வாங்கினார்கள். சகோதரனுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாகவே அது அவனுக்கு நல்லதா பட்டது, மகளுக்கும் நல்லதா பட்டது. இரவு நேரத்தில் கண்ணீரோட சாப்பாடை அவர்கள் பிசைந்து விஷத்தை கலக்கி எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்கள். சிலருக்கு வாந்தி, சிலருக்கு பேதி, அப்படியே சலனமற்று விழுந்து கிடந்தார்கள் செத்த பிணங்களாக. பாருங்க, விசுவாசத்தை இழக்கும்போது ஒரு மனிதன் தேடுவது ஒரு மரணத்தை. சோதனையை சகிக்கிறதுக்கு மனமில்லாமல் போனால் அவனும் தேடுவது ஒரு மரணத்தை. ஆனால் இவர்கள் தேவனை அறியாத காரணத்தினால் இவர்கள் மரணத்தை தழுவ தீர்மானித்து மரணத்திலும் பிரவேசித்தார்கள். அது அவர்களுக்கு நல்லதாப்பட்டது. உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, சொந்தமில்லை, பந்தமில்லை, வாழ்க்கைதான் இனி, மரணம்தான் இனி என்று முடிவெடுத்து அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். நள்ளிரவு 2 மணிக்கு உற்சவமா கையை தட்டலாம். வாரும் ஐயா ஓதகரே, அந்த மேடா சேரும் ஐயா பந்திலே, சேரும் ஐயா பந்திலே.
பாடலெல்லாம் நம்ம அடிக்கடி பாடுவோம், கேட்டிருக்கிறோம் இல்லையா? அவர்கள் இந்த பாடலே தெரியாது, ஆனால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்தே தெரியாது. அவளெல்லாம் மரணம் அடைந்து விட்டார்கள் என்று தான் வைத்துக்கொள்ள வேண்டும், மரணமே தான். ஆனால் நம்ம இயேசு அந்த இல்லத்தில் கடந்து சென்ற அதிசயம்தான். உற்சாகமா கையை தட்டுங்க. அந்த மரணம் அடைந்த அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரி மாத்திரம் கண் விழித்து எழும்புகிறாள். ஏனென்று சொன்னால், போதகருடைய உடையில் வந்து ஒருவர் மகளே என்று தோள்பட்டையில் கையை தட்டி நீ எழும்பு என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவைதான் மயக்கம் கலைந்த நிலையில் அவர்கள் எழும்பி உட்கார்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நிற்பதை அந்த சகோதரி பார்க்கிறாள். இது கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கும் தெய்வம் அல்லவா? இது அமெரிக்கா சாட்சி அல்ல, சென்னை சாட்சி அல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதுக்கடையில் நடந்த சம்பவம். உற்சாகமா உயிருள்ளவர்கள் கையை தட்டலாம். அல்லேலூயா. இது கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் அல்லவா? ஏன் இவர் இங்கே வந்து என்னை மகளே என்று கூப்பிடுகிறார் என்று சொல்லி அவள் நிலைகுலைந்து நிற்கிற வேளையில், உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் மறைந்து விட்டார். உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு சகோதரி கண் விழித்து எழும்புகிறாள். அதற்கு பிறகு தாய் கண் விழித்து எழும்புகிறாள். கடைசியாக சகோதரன் கண் விழித்து எழும்புகிறாள். எவ்வளவு சாகரத்தக்கதாய் விஷத்தை நாம் அருந்தினோமே, ஆனால் இந்த விஷம் நம்மை கொல்லாமல் முழித்து விட்டது, முழிப்பு கொடுக்கும்படியாக மாற்றிவிட்டது, உயிரோடு இருக்கும்படியாக மாற்றிவிட்டது என்று சொன்ன பொழுதுதான் அந்த சகோதரி சொல்லுகிறாள் சாட்சி, நான் இயேசுவை கண்டேன். உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. நான் இயேசுவை கண்டேன், அவ்வளவுதான். எல்லோருக்கும் சந்தோஷம். அப்பொழுது அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நாம் ஆராதித்த தெய்வங்கள் எங்கே? பூஜைகள் எத்தனை, மந்திரவாதங்கள் எத்தனை, எத்தனை பலிகள், ஆனால் பலியே செலுத்தாமல் கிறிஸ்தவருடைய தெய்வம் இந்த வீட்டிலே வந்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மெய்யான தேவன் இவர்தான். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். கைதட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலையை மறந்து நான் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். கூப்பிடுடி கொடுப்பார், கூப்பிடுடி
மண்ணிலே தேவன் ஒரு நள்ளிரவு தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்தில் சென்று உயிரை கொடுத்திருக்கிறார் எல்லோருக்கும். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. சுமார் 18 வருடங்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவ ஒளி சுவிசேஷத்தையும் அவர்கள் கேட்டு அதில் பலன் அடைந்து எதை குறித்தும் கலங்காமல் அந்த சகோதரன் சுவிசேஷ பணியை ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், டச் போன மெல்ல எட்டி பார்க்கிற வேலை. அவன் டச் போன ஒன்று வாங்குறான். வாங்கிட்டு தினம் தன்னுடைய நண்பர்களுக்கு தன்னுடைய தோழர்களுக்கு